மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் கர்த்தருக்குள்ளாக இந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். இந்த யோவான் 8வது அதிகாரம் 1 to 11 வசனம் வரை வாசித்த இந்த பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது 3 பகுதிகளாக நான் இன்றைக்கு அதை பிரித்து அதனுடைய சாராம்சத்தையும் அதனுடைய ஆழங்களிலே தேவன் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள சித்தமாக இருக்கிறேன். ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தின் நேராக நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னுமாய் தேவன் நம்முடைய இருதயங்களிலே அவர் பேசும்படியாய் நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய அன்பின் சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவனே, நீர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற வல்லமையின் தேவன் ஆண்டவரே, ஒருவரையும் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சாயலாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே நடந்த விதமாக நாங்களும் நடக்கும்படியாக உம்முடைய பாதங்களை உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ கர்த்தர் நீர் எங்களை அபிஷேகித்து வழி நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீரே உயர்ந்திருப்பீராக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 3 பகுதிகளாக இதை நான் பிரிக்கிறது என்று சொன்னேன். நான் அதில் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். இந்த 8வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக அதற்கு முந்தின அதிகாரம் 7வது அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடைசி வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் 7:53 இப்படியாய் சொல்லுகிறது, பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். பின்பு அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு ஒலிவ மலைக்கு போனார். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள், இயேசு ஒலிவ மலைக்கு போனார். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு மாலை நேரத்தில் தங்களுடைய பணிகளை முடிந்து தங்களுடைய வேலைகளை முடித்து இயேசுவும் தம்முடைய ஊழியத்தை முடித்து திரும்புகிறார். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒலிவ மலைக்கு போனார் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து அந்த ஒலிவ மலையில் இருக்கிறதான அந்த சாராம்சத்தை நாம் தியானிக்கலாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மறுநாள் காலையிலே, அப்போ என்ன இருக்குன்னா நைட்டு ஃபுல்லா அவர் என்ன செய்திருக்கிறாரு, அந்த ஒலிவ மலையிலே தங்கி இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வருகிறார். முந்தின நாள் இரவில் மாலையிலே அவர் ஒலிவ மலைக்கு போகிறார். மறுநாள் காலையிலே தேவாலயத்திற்கு வருகிறார். அவர் தேவாலயத்திற்கு வரும் பொழுது என்ன நடக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இவர் போய் யாரையும் என்ன செய்யல, கூப்பிடல. இவர் போய் எங்கேயும் போய் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணல. இவர் எங்கேயும் போய் பெரிய பெரிய போஸ்டர்ஸோ பேனர்ஸோ போட்டு பண்ணல. ஆனால் அவர் ஒலிவ மலையிலிருந்து அடுத்த நாள் காலையிலே தேவாலயத்திற்குள்ளாக வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். அருமையான பிரதர் நம்ம ஸ்மித் அவர்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது சொன்னாங்க, நாம் தேவனுடைய பிரசன்னத்தை என்ன செய்கிறோம், கொண்டு செல்கிறோம், அவருடைய மகிமையை கொண்டு செல்கிறோம். முந்தின நாள் இரவு முழுவதுமாக தேவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரத்தை செலவிட்டு மீண்டுமாக ஆலயத்திற்கு வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் என்ன செய்யப்பட்டார்கள், ஈர்க்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் ஈர்க்கப்பட்டார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். இந்த ஒலிவ மலையை பற்றி பேசும்பொழுது இன்னொரு வசனத்தையும் நான் குறிப்பிட்டு காண்பிக்க விடுகிறேன். லூக்கா 21வது அதிகாரம் 37-38. 37வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் பகற்காலங்களிலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். லூக்கால எழுதும் பொழுது அவரும் இதை குறிப்பிடுகிறார். பகலெல்லாம் அவர் ஊழியம் செய்கிறார். மாலை நேரத்தில் ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலே அவர் தங்கி வந்தார். அடுத்த நாள் என்ன நடக்குது, தேவாலயத்திற்கு வரும்படி ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ இந்த ஒலிவ மலை என்பது ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேஸா என்ன செய்கிறது, ஆண்டவருடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இன்னும் அதிகமான காரியங்களை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஒலிவ மலையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை
சந்திப்பதற்கு முன்பதாக, ஜனங்களை சந்திப்பதற்கு முன்பதாக அவர் பிதாவோடு கூட தனிமையிலே இருந்தார் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அவர் ஒருபோதும் ஜனக்கூட்டத்தை அழைக்கவில்லை, ஆனால் ஜனக்கூட்டம் அவரை நோக்கி தேடி வந்தது என்பதையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். மாலை நேரத்தில் அவர் போகிறார். தொடர்ந்து இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்த்ததும் அந்த வசனங்களிலையும் நாம் பார்த்தோம். ஆண்டவர் பகல் நேரங்களிலே ஊழியங்களை செய்தார், இரவு நேரங்களிலே ராக்காலங்களிலே அவர் பிதாவோடு தனிமையாக நின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த ஒளிவ மலையிலே ஆண்டவர் பிதாவோடு கூட ஒப்புரவாகிறதும், பிதாவோடு கூட ஜெபிக்கிறதும், பிதாவுடைய சத்தத்தை கேட்கிறதுமான ஒரு நேரமாக அவர் செலவழித்து வந்தார் என்பதை நாம் இந்த இடத்துல நாம் காண்கின்றோம். தொடர்ந்து இந்த ஒளிவமலையை பற்றின மற்றும் சில வசனங்களையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் தீர்க்க தரிசனமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவ மலையின் மேல் நிற்கும். இது வரப்போகிற மேசியாவை குறித்து சகரியா தீர்க்கதரிசி சொன்னதான வார்த்தை. இயேசு கிறிஸ்து என்னும் மேசியா வரப்போகிறார். அந்நாளிலே, அவர் வருகிற நாளிலே அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவ மலையின் மேல் நிற்கும் என்று தீர்க்கதரிசியானவர் ஏற்கனவே சகரியா தீர்க்கதரிசியிலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறார். இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 19:37 வசனம் 38வது வசனத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். லூக்கா 19:37-38. அதில் நம்ம பார்க்கும் பொழுது, அவர் ஒளிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். இது எப்போ நடக்குது? நம்ம இந்த குருத்தோலை ஞாயிறாக இந்த பகுதியை நம்ம என்ன செய்கிறோம்? தியானித்து கொண்டாடுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முந்தின வாரத்திலே, முந்தின நாட்களிலே இது நடக்கிறது. அவர் ஒளிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். ஒளிவ மரத்தினுடைய அதே போல கெத்செமனே பூங்காவிலும் நம்ம பார்க்கிறோம். 22:39 நம்ம வாசிக்கின்றோம். 22வது அதிகாரம் 39வது வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒளிவ மலைக்கு போனார். அப்போ ஒளிவ மலைக்கு போகிறதான ஒரு அனுபவத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கமாக கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். ஒளிவ மரத்திற்கு போகிறதை இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கமாக ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்கள், அதே போல அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9-12 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் பரத்திற்கு ஏறினதான இடமும் அந்த ஒளிவமலை என்று பார்க்கின்றோம். பரத்திற்கு ஏறினதான இடமும் ஒளிவமலை. அந்த இடத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் இந்த உலகத்திற்குள்ளாக என்ன செய்வேன்? மீண்டும் நான் வருவேன். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையையும் அவர் அறிவித்ததான இடம் அந்த ஒளிவ மலையா இருக்கிறது. அந்த ஒளிவ மலை இயேசுனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. சகரியா தீர்க்கதரிசி அறிவித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் பாடும் பொழுது அந்த 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 காரியத்திலே ஒளிவமலைக்கு அருகிலே தேவன் வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே போல அவர் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு பிதாவோடு கூட, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி உருகி ஜெபித்ததான ஒரு இடமும் அந்த இடத்துல ஒளிவமலை என்று பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து வழக்கத்தின்படியே அவர் அதை வழக்கமாக ஒரு ஹாபிட்டாக ஆண்டவர் வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல கடைசியாய் நம்ம பார்க்கின்றோம், அவர் பரத்திற்கு ஏறினதும் மீண்டுமாய் நான் வருவேன் என்று சொன்னதும் இந்த ஒளிவமலை. இந்த ஒளிவமலை என்ன ஆண்டவருடைய வாழ்க்கையில்னா, இந்த ஒளிவமலை பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே உருவாக்கப்பட்டதான ஒரு நெருக்கத்தை காண்பிக்கிறதான ஒரு இடம். ஆண்டவரோடு கூட தனிமையிலே அவர் நேரத்தை செலவு செய்ததான இடம்.
இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மிடத்தில் காண்பிக்கிற, நமக்கு பேசுகிற இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியமும் இதுதான். தேவனோடு நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒலிவ மலையின் அனுபவமாக இருக்கிறது. ஆண்டவரோடு கூட நம்ம ஒருவருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நேரம், அவரோடு கூட நெருக்கத்தை உருவாக்குகிறதான நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த ஒலிவ மலையின் அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவை என்பதை இந்த முதல் 2 வசனங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தாம் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தத்தோடு கூட இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சகல காரியங்களும் அவருக்கு கைகூடி வருகிறது. அது எப்படி சகல காரியங்களும் அவருக்கு கைகூடி வருகிறது? 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் இறங்கி வருகிறார், ஜனங்களிடத்தில் உபதேசம் பண்ண வேண்டும் என்று சித்தத்தோடு திட்டத்தோடு வருகிறார். இவர் போய் கூப்பிட வேண்டிய அவசியம் அல்ல, அவருக்கு சாதகமாக சகலமும் அவருக்கு நேராக வருகிறது. ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனோடு கூட நமக்கும் ஒலிவ மலையின் அனுபவம், தேவனோடு கூட நமக்கும் ஒரு தனிப்பட்ட நெருக்கத்தின் அனுபவம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன நோக்கத்திற்காக நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோமோ அவைகள் நமக்கு அனுகூலமாக வந்து சேரும் என்பதையும் இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. ஒரு 3 உவமைகள், 3 முக்கியமான பிரமாணங்களை இந்த 2 வசனங்கள்லேருந்து நம்ம பார்க்கலாம். இன்டிமசி, இது எப்படி நெருக்கத்தை நாம் தேவனோடு கூட நாம் ஏற்படுத்திக் கொள்வது. இன்டிமசி ஒரு நாளில் தேவனோடு கூட அதிகமான நேரம் ஜெபிக்கிறதுனால வருகிறதல்ல. தேவனோடு கூட தொடர்ச்சியாக அந்த வசனங்களில் பார்க்கிறோம், அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அப்போ நமக்குள்ளாக ஒரு ஹேபிட் இருக்கணும், ஒரு வழக்கமாக அது மாறிவிடணும், நம்முடைய லைஃப் ஸ்டைலாக மாறிவிடணும் இந்த ஒலிவ மலையின் அனுபவம். இன்டிமசி இஸ் பில்ட் த்ரூ கன்சிஸ்டன்சி. நம்ம தொடர்ச்சியாக தேவனோடு கூட இசைந்திருக்கும் பொழுது மாத்திரமே நமக்கும் பிதாவுக்கும் இடையிலே ஒரு நெருக்கம் உண்டாகும் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு மலை மேல் இருக்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆனால் அது ஒரு நாளிலோ ஒரு அதிகமான நேரம் எடுத்து ஜெபிக்கிறதுலையோ அல்லது ஒரு குறுகிய நாட்கள் நம்ம எடுத்து உபவாசித்து ஜெபிக்கிறதுலையோ கிடைப்பதில்லை. மாறாக நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையின் ஒரு வழக்கமாக அதை வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது முக்கியமான பிரமாணம், இன்டிமசி இஸ் லிசனிங் மோர் தென் டாக்கிங். நம்ம ஜெபம் என்று சொல்லும் பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை நம்ம ஒரு நிமிஷம் என்ன செய்து பார்க்கணும், யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், அல்லது நம்முடைய வேலைக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய பிசினஸ்க்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தின் டிசைன் அல்லது ஜெபத்தினுடைய வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனோடு கூட நெருக்கம் என்பது நாம் அதிகமாய் பேசுவதில் அல்ல, நாம் அதிகமாய் தேவனிடத்திலிருந்து கேட்பதில் இருக்கிறது. இன்டிமசி இஸ் லிசனிங் மோர் தென் டாக்கிங். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் திருப்பலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்போ தேவனிடத்துல கேட்கும்படியாக நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய ஜெபம் என்பது வெறும் என்னுடைய வார்த்தைகள், ஆண்டவரே இது 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 இதுன்னு நான் பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுகிறது மாத்திரம் இருக்கிறதா, அல்லது என்னுடைய செவிகள் திறக்கப்பட்டு என் தேவன் என்னிடத்துல எதை பேச சித்தமாக இருக்கிறார் என்பதற்கு என்னுடைய செவிகள் திறக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 3வது காரியம், இந்த நெருக்கம், the intimacy produces stability and courage. இந்த நெருக்கம் ஒரு நிரந்தர தன்மையும் நிலைத்தன்மையும் தைரியத்தையும் நமக்குள்ளாக கொடுக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஆண்டவரோடு கூட நாம் வாசம் செய்யும்படி ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ ஒரு சூழல் வரும் பொழுதோ நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம், ஆனால் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவும் கூட இதை அப்படித்தான் செய்கிறார். நம்ம அடுத்த பகுதியை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கு வந்து அவரை குற்றப்படுத்தும்படி வருகிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அமைதலாக செயல்படுகிறார் என்று பார்க்கின்றோம். ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இந்த செஸ் விளையாடுற விளையாட்டில், செஸ் விளையாடுறதுல இப்போ நம்ம போய் விளையாண்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் விளையாண்டேன்னா
நான் விளையாடுறேன், யாரோடையாவது செஸ் விளையாடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2-3 காயின் நகட்டுற வரைக்கும் என்ன செய்வோம், அமைதியாக இருப்போம். நம்ம காயின் ஒன்று அடிச்சிட்டாங்கன்னு வைங்க, எதிர்த்தாப்புல இருக்கும், உடனே நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும், ஐயோ அடிச்சிட்டான்டா, இனிமேல் ஏதாவது ஒரு காயின் அவன் காயின் என்ன செய்யணும், அடிச்சு தூக்கி வெளியே வைக்கணும். அப்போ தான் மனசு என்ன செய்யும், திருப்தி ஆகும். நம்முடைய ரியாக்ஷன், நம்முடைய இன்ட்யூஷன் என்ன செய்யும், இதைத்தான் செய்யும். அவன் நம்ம ஒரு காயின் அடிச்சிட்டா நம்ம ஒரு காயின் அடிக்கணும், அடுத்த இன்னொரு காயின் அடிச்சிட்டா உடனே இப்படி காயின், வேகமாக நம்ம எவ்வளோ காயின் அடிக்கிறோன்ற மாதிரி நம்முடைய மைண்ட் என்ன செஞ்சிடும், அதுக்கு நேராக போயிடும். ஆனால் கிராண்ட் மாஸ்டர்ஸ் விளையாடுறதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்க டென்ஷனே என்ன செய்ய மாட்டாங்க, ஆக மாட்டாங்க. ஒரு காயினை நகட்டுறதுக்கு முன்னாடி இல்லை எதிராளி ஒரு காயினை அடிச்சே வச்சாலும் கூட அவர்கள் தங்களை என்ன செய்கிறாங்க, செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி இதை இவங்க இப்படி தூக்குனாங்கன்னா அடுத்து நான் என்னென்ன மூவ் பண்ணுனா எது நடக்கும்னு ரொம்ப ஆழமாக என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, சிந்திக்கிறவர்களாக இருக்கு, ரொம்ப ஆழமாக சிந்திப்பாங்க. தே டோன்ட் ரியாக்ட் பேஸ்ட் ஆன் தேர் எமோஷன்ஸ். அந்த நேரத்தில் எனக்கு தோல்வி வந்துருச்சுன்னு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க, ரியாக்ட் பண்ணுறவங்களா இல்லை, ஆனால் பொறுத்திருந்து கவனமாய் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதன் பிறகு என்ன செய்கிறவங்களா இருப்பாங்க. நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். we need to respond like a grand master and not react. இந்த அருமையான ஒரு மிஷனரி ஸ்டோரியை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது சைனாவில் இருக்கிறதான ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததான பழக்கங்கள். 100 ஆண்டுக்கு முன்னாடினா அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த பழக்கங்கள் என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கு அவங்களுடைய கல்ச்சரில். இதுக்கு பேர் ஃபுட் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபுட் பைண்டிங்கில் என்ன செய்கிறாங்க, பெண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகள் 4 வயதிலிருந்து 8 வயது வரும்பொழுது அவங்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு பழக்கம். என்ன பழக்கம், அந்த பெருவிரலை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற 4 விரலையும் மடக்கி அடியில் வச்சு ஒரு துணியை வச்சு டைட்டாக என்ன செஞ்சிருவாங்க, சுற்றிடுவாங்க. 4 வயதிலிருந்து 8 வயது ஆகிற குழந்தைகளுக்கு இதை செய்ய, இது ஒரு கலாச்சார பழக்கமாக இதை எல்லா பெண்களுக்கும் என்ன செய்வாங்க, பெண் குழந்தைகளுக்கும் இதை செய்கிறவர்களாக இருந்தாங்க. இது சீனாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரொம்ப அதிகமாக காணப்பட்ட ஒரு பழக்கமாக இருந்தது. எதற்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலில் இன்னொரு பிக்சரில் பாருங்கள், அழகாக ஒரு ஷூ போட்டிருப்பாங்க. 4 இன்ச்சுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, 3லேருந்து 4 இன்ச்சுக்கு மேலே கால் வளரக்கூடாது. ஏன்னா அதுதான் அழகு என்று சொல்லி அவர்களுடைய மனதில் அவர்கள் கருதினார்கள். இரண்டாவது, அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இப்படி குறுகலாக அந்த கால், இவங்க ஆள் வளர்ந்துருவாங்க, அதுக்கு டெய்லி என்ன செஞ்சு வச்சுப்பாங்க, கட்டி கட்டி வைப்பாங்க. சில நேரங்களில் அந்த 4 கால் விரல்களும் உடைக்கப்படும் அல்லது அப்படியே மடங்கி அது உள்ளேயே இருக்கும். அதோடு தான் அவங்க நடப்பாங்க. அந்த பாதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதை அவர்களுடைய பழக்கமாக டெய்லி என்ன செய்வாங்க, அதற்கென்று ஒரு துணியை போட்டு அதை கட்டி அதை அப்படிதான் அது மேலே தான் அவங்க நடக்கணும். அப்படியே தான் அவங்க வாழ்க்கையில் நடப்பாங்க. வாழ்நாள் முழுவதுமா இதை பழக்கமாக கொண்டிருந்தார்கள். என்னன்னு சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு நல்ல அழகை கொடுக்கிறது என்று அவர்கள் நினைத்திருந்தாங்க, நம்ம நம்பிக்கையை கொண்டிருந்தாங்க. அதற்குள்ளாக நிறைய ஒரு கல்ட் பிலீஃப் அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இப்படி வச்சா அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும், இப்படி வச்சா அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும், இப்படி வச்சா அந்த பெண்ணுக்கு உயர்ந்த இடத்துல வரன் கிடைக்கும், அதே போல் அந்த பெண் திருமணமாகி போகிற இடங்கள்லையும் நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வா அப்படிங்கிறத அந்த ஜனங்கள் தங்களுடைய நம்பிக்கையாக கொண்டிருந்தார்கள். இன்னொரு சைடு பார்க்கும் பொழுது இந்த கிளாடிஸ் ஐல்வர்ட் என்கிறதான ஒரு இங்கிலீஷ், லண்டனில் வாழ்ந்ததான ஒரு ஸ்திரீ, இவங்க தங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது அவங்க ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடியதான ஒரு நபராகத்தான் இருந்தாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான், ரொம்ப வசதியான குடும்பம் இல்லை, வீட்டு வேலை செய்கிறவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் நான் மிஷனரியாக போகணும், அதுவும் சைனாக்கு போகணும் அப்படிங்கிறத தேவன் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன செய்திருந்தார், பேசியிருந்தார். அப்போது அங்கே யூகேல இருந்ததான மிஷன் ஆர்கனைசேஷன்ஸில் போய் நான் இந்த மாதிரி சைனாவுக்கு போகணுன்னு நான் எனக்கு தேவன் என்னுடைய உள்ளத்தில் சொல்லுகிறாரு, பேசுகிறார், நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சில டெஸ்ட்லாம் வச்சாங்க. சில டெஸ்ட்லாம் வச்சதில் இவங்களால் படிக்க முடியல. அந்த சைனீஸ் லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக் கொடுக்கறதுக்காக, சைனீஸ் லாங்குவேஜை கற்றுக்கொண்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி தரும்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை, அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்குள்ளாக இல்லை. அதனால் அந்த மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து அவங்களை என்ன செய்தாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை ரிஜெக்ட் பண்ணால் கூட அவங்களுடைய உள்ளத்தில் தேவன் அழைத்த அழைப்பில் அவர்களுக்குள்ளாக ரொம்ப உறுதியாக இருந்ததுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உழைப்பில் பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பித்தாங்க. லண்டன்ல இருந்து ட்ரெயின்லேயே 1 வே டிக்கெட் மட்டும் என்ன செய்திருக்கிறாங்க, சைனா வரைக்கும் சில அந்த பாதையில் புக் பண்ணியிருக்கிறாங்க. 1 வே டிக்கெட்டு லண்டன்ல இருந்து ட்ரெயின்லேயே.
அந்த அளவுக்கு தன்னுடைய பணத்தை மாத்திரம் சேர்த்து அந்த ஒன் வே டிக்கெட் மட்டும் எடுத்தோடனே டிக்கெட்டை வாங்கி பல கஷ்டங்களின் நடுவில் அவங்க கடந்து வந்து இந்த சீன தேசத்திற்கு இவங்க வந்தாங்க. இவங்க வந்து சேர்ந்த ஊழியம் செய்ய விரும்பின பகுதியில் இந்த பழக்க வழக்கங்கள் என்ன செய்திருந்தது இருந்தது. ஃபுட் பைண்டிங் அப்படிங்கிற இந்த பழக்கத்தில் இருந்தாங்க. இவர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இந்த ஜனங்களுக்கு இப்போ சீன மொழியில தான் அவங்கள்ட்ட பேசணும், அவங்களோடு கூட தான் வாழணும், அவங்களோடு கூட தான் ஊழிய பணிகளை செய்யணும். அப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோடு கூட பேசி 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 அந்த மொழியை அங்கேயே போய் ஸ்பாட்லேயே கற்றுக்கிட்டு அவர்களோடு கூட இந்த இப்படி செய்யக்கூடிய பழக்கம் எப்படி பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யுது பாதிப்பாக மாறுகிறது அப்படிங்கிறத நிறைய அவங்க ரெக்கார்ட் பண்ணி ஸ்டடீஸ் எடுத்து காமிச்சாங்க. சில பெண்களுக்கு அந்த இடத்துல அழுகி பிரச்சனையாகி கால் நடக்க முடியாமல் போயிருந்தது. சில பேருக்கு அது வாழ்நாள் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேதனையாக மாறி இருந்தது. சில பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையே வேண்டாம், இப்படி ஒரு இது நடக்கணுமா அப்படின்னு சொல்லி சிலர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டதான சில சம்பவம். இது எல்லாத்தையும் அவங்க சேகரித்து இந்த ஜனங்களிடத்தில் போய் இந்த பழக்கம் எப்படி நம்முடைய எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனையாக்குது அப்படிங்கிறத அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவர்கள் கற்றுக் கொடுத்தே வந்ததுனால கொஞ்ச நாளில் சீன அரசாங்கமும் என்ன செய்தாங்க, இதை மாற்றணும்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க. இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை முற்றிலுமாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணியை அரசாங்கமே என்ன செய்கிறாங்க, தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் ஃபுட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து அவங்க அந்த பகுதி ஃபுல்லாக போய் தைரியமாக அந்த பணிகளை செய்யும்படியாக இவங்க ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் இதை அறிவிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய அன்பையும் அவர்களுக்கு சுவிசேஷத்தையும் அவர்களுக்கு சொல்லி பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அது மாத்திரமில்லை, ஒரு பர்டிகுலர் டைமில் ஜப்பான் இந்த சீன தேசத்தை இவர்கள் வாழ்ந்த பகுதியை ஜப்பான் வந்து போரில் 1937 அப்படின்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் இந்த பகுதியில் போர் வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆதரவற்ற குழந்தைகளை 100 குழந்தைகளை தன்னந்தனி ஆளாக காட்டுக்குள்ளாக, இந்த போர் குண்டு விழுகுது, நிலங்கள் அழியுது, ஜனங்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, பல இடங்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு போகிறாங்க. அப்போ இவர்கள் தனி ஆளாக ஒரு 100 பிள்ளைகளை அவர்கள் காடுகள் வழியாய் மலைகள் வழியாய் கடத்தி அவர்களை நடத்தி என்ன செய்தாங்க, வேறு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு போனாங்க. இப்போ போகிற இடத்துல அவங்களுக்கு இடையிலேயே டயர்ட் ஆயிடுச்சு. 100 பிள்ளைகளை அழைத்து செல்லணும், காடுகள் வழியாய் நடந்து செல்லணும். அவங்க போகிற இடம் அந்த காலகட்டங்களை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மாதிரி கூகுள் மேப்போ இதெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாரும் போகிறாங்க, இந்த வழியில் காண்பிக்கிறாங்கன்னு அவங்களும் போகிறாங்க. அவங்க போகும்போது ஒரு இடத்துல டயர்டாகி உட்கார்ந்துருக்கும் பொழுது இதுக்கு மேலே எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் ஆண்டவர் இடத்துல எப்படி ஆண்டவரே நான் காத்திருப்பேன்னு சொல்லும்போது அவங்க கூட்டிகிட்டு போன குரூப்ல இருந்து ஒரு குழந்தை வந்து அவங்க இடத்துல சொல்லிச்சான், ஆண்டி நீங்கள் வந்து மோசே செங்கடலை கடக்கிறதுக்கு ஜனங்களை கூட்டிகிட்டு போனார்ல, அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த டயத்தில் வந்து அந்த கதையை கேட்டேன். அந்த கதையை கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு மோசே கூட்டிட்டு செங்கடலை கடந்த அளவுக்கு உள்ள கதையை இப்போ நான் சொல்றதுக்கு நான் மோசே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க மோசே இல்லை, ஆனால் அன்றைக்குள்ள தேவன் தான் இன்றைக்கும் தேவனாக இருக்கிறார். God is still God. நீங்க மோசே இல்லை, ஆனா அன்றைக்குள்ள தேவன் தான் இன்றைக்கும் தேவனாக இருக்கிறார்னு சொன்ன உடனே அவர்களுடைய இருதயம் தொடப்பட்டது. அந்த கதையை சொன்னாங்க, அது அவர்களை உத்வேகத்தை கொடுத்தது. மீதமுள்ள பயணத்தையும் அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு என்ன செய்தாங்க, கடந்து சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். தேவனோடு கூட நாம் காத்திருக்கிற அந்த ஒளிவ மலையின் அனுபவம் நம்மை பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துகிறதான ஒரு நேரம். அது நம்மளுடைய வாழ்க்கையின் வழக்கமாக மாறும் பொழுது தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கும்படியாக நம்மை உருவாக்கக்கூடியதான ஒரு உன்னதமான நேரமாக இருக்கிறது. அடுத்த பகுதியை நம்ம வாசிச்சு பார்க்கலாம். 3வது வசனத்திலிருந்து, யோவான் 8:3 9 வரையிலும் உள்ள வசனம். விபச்சாரத்திலே இப்போ ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்தாங்க, அவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது என்ன நடக்குது, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார்.
அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. ஆனா அவர்கள் கொண்டு வந்து நிறுத்துறதான நோக்கம் அந்த ஸ்திரீயை தண்டிக்கணும்ன்றது ஒரு சைடு உள்ள நோக்கம். இந்த பகுதியும் வந்து அந்த ஸ்திரீக்கு ஏதோ நியாயம், அதாவது அந்த தேவனுடைய சத்தியத்தின்படி நியாயத்தின்படி அந்த இடத்துல என்ன நியாயம் நடக்குதுன்றதை பார்க்கறதுக்காக கொண்டு வர்றது மாதிரி தோன்றினாலும் இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இயேசுவை எப்படி என்ன செய்யலாம், மாட்டலாம். இயேசு கிறிஸ்துவை இந்த சம்பவத்தின் மூலமாக அவர் இப்ப என்ன செய்வாரு அப்படிங்கிறத பார்த்து அவரை எப்படி நம்ம மாட்டி விடலாம் அப்படின்ற ஒரு ட்ராப் வைக்கிறதுக்காக தான் அவர்கள் என்ன செய்றாங்க. அப்ப அவர்களுடைய நோக்கம் என்ன, இந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கோ அல்லது சட்டத்தை நிலைநாட்டுவதற்கோ அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு ட்ராப்பாக வைக்கிறதுக்கு தான் இதை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான ஒரு டைலமா இருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்து ஆமா மோசே எழுதியிருக்கிற சட்டத்தின் பிரகாரமாய் அவள் மேத கல் எறிஞ்சு என்ன செய்யுங்க, கொல்லுங்க. ஏன்னா மோசே அதை தான் கட்டளையாக கொடுத்துருக்குறாங்க. மோசையினுடைய நியாய பிரமாணத்தின்படி நம்ம கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னா அவர் கிருபையின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலே கிருபையின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார், அன்பின் செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ அதுக்கு எதிராக இது என்ன செய்யும், மாறும். அப்படி டிராப் பண்ணலாம். இல்ல ஒருவேளை அவளை தண்டிக்க கூடாது, கல்லெறிஞ்சு கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க மோசேவினுடைய சட்டத்தை என்ன செஞ்சிட்டீங்க, மீறிட்டீங்க. அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சட்டம், அதை மீறிட்டீங்கன்னு என்ன செய்யலாம், குற்றம் சுமத்தலாம். அப்ப இப்படி சொன்னாலும் குற்றம் சுமத்தலாம், அப்படி சொன்னாலும் குற்றம் சுமத்தலான்ற ஒரு டிராப்பை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, இயேசுவின் நடுவிலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர்கள் நம்பினார்கள், நம்ம என்ன செய்துட்டோம், அவரை டிராப் பண்ணிட்டோம் சொல்லி. அப்படி சொல்லும் பொழுது 6வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர் என்னவே செய்யவில்லை, பேசவே இல்லை. அவர் ரெஸ்பாண்டே பண்ணல, எடுத்த உடனே ரியாக்டே பண்ணல. எடுத்த உடனே அவங்க கேட்ட கேள்விக்கு இது இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகல. அவங்கள்ட்ட போய் ஆர்கியூமெண்ட் எதுவும் பண்ணலை. ஆனால் அவர் செய்தது குனிந்து தரையிலே எழுதினார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப நேரம் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு, இவங்களுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல. ரொம்ப நேரம் ஒருவேளை குனிந்து அவர் என்ன செய்துக்கிட்டே இருந்திருக்கலாம், எழுதி கொண்டே இருக்கலாம். ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, மோசேயுடைய நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லி இருக்குதே, நீங்க என்ன செய்வீங்க, நீங்க என்ன சொல்வீங்கன்னு ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்ததை அவர் என்ன செய்தாரு, திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, அது வரைக்கும் அவர் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ அவர் நிமிர்ந்து பார்த்து சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறியட்டும். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே நம்ம பார்க்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த முழு வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து எழுதினார் அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து எழுதினார் அப்படிங்கிறதான வார்த்தை இந்த பகுதியில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முறை எழுதினார். ஒன்று பேசுவதற்கு முன்பாக எழுதினார், ஒன்று சில வார்த்தைகளை பேசிவிட்டு என்ன செய்கிறார், எழுதுகிறார். முதலாவது அவர் பேசும் பொழுது அவங்க தொடர்ந்து அவங்களோட நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க இதை என்ன செய்வீங்கன்னு அக்யூஸ் பண்றத இன்டரப்ட் பண்றதுக்கு இடையில நிப்பாட்டுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு, சில வார்த்தைகளை சொல்றாரு. யார் உங்களில் முதலாவது பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. இந்த பகுதியில் யோவான் இதை எழுதி வைத்ததற்குண்டான நோக்கம் நான் என்ன என்று கருதுகிறேன் என்று சொன்னால், 4 விஷயங்களை அவர் நம்மை கவனத்தை கொள்ளும்படியாக. இங்கே அந்த ஸ்திரீயோ அல்லது அந்த நியாயப்பிரமாணமோ முக்கியமாக யோவான் நம்மளை பார்ப்பதற்கு இந்த பகுதி, இந்த எழுதுறது குனிஞ்சு எழுதுறது இதை காண்பிக்க விரும்பல. மாறாக இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்தை அந்த இடத்துல என்ன செய்கிறார், காண்பிக்க, அதற்கு நேராக நம்முடைய கண்களை பார்ப்பதற்காக அவர் எழுதுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்ன இயேசு கிறிஸ்து எழுதினார் என்பது பெரிய முக்கியம் அல்ல. நிறைய அதற்கு கதைகள் எல்லாம் சொல்றாங்க. நிறைய சரித்திரங்கள்ல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவர் குனிஞ்சு அங்க இருந்தவங்க யார் யார் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு என்ன செஞ்சாரு, எழுதினாரு.
முதல்ல பெரியவர்கள் தொடங்கி அப்படின்னு ஆரம்பிக்கும், பின்னாடி வரும்போது வரும் பெரியவர்கள் தொடங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தருடைய குற்றங்கள் எழுதினார், அல்லது என்னென்ன குற்றங்கள் எல்லாம் தண்டிக்கப்படத்தக்க குற்றங்கள் சொல்லி ஒருவேளை குற்றங்களை எழுதியிருக்கலாம் அப்படின்னு வேறு சில பேர் சொல்றாங்க. ஆனா என்ன எழுதினார்னு யாருக்கும் தெரியல. யோவானும் அதை குறித்து என்ன செய்யல, பதிவு செய்யவில்லை. மாறாக யோவான் எதை நம்மை கவனிக்க விரும்புகிறார் என்று சொன்னா, முதல்ல அவருடைய அதிகாரத்தன்மை. he controlled the entire situation without raising his voice. தன்னுடைய குரலை உயர்த்தி தன்னுடைய ஆர்குமெண்ட்டை, தன்னுடைய நியாயத்தை முன்னிறுத்தி பேசாம அந்த சூழலை முதலாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்ளுகிறார். இப்போ எல்லாம் அந்த ஸ்திரீ நிற்கிறாங்க, வேத பாரகன் பரிசேயர் நிற்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, இவருடைய உபதேச கேட்க வந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல பேசுறாங்க. இப்போ எல்லாருடைய பிரசன்ஸும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அவரை சுற்றிலும் இருக்கிறது. அந்த முழு சிச்சுவேஷனையும் தன்னுடைய கரங்களில் ஏற்றுக்கொள்கிற அந்த அதிகாரத்தை அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். he controlled the entire situation. இரண்டாவது, அந்த நேரத்தில் அமைதலாக இருந்தவர் அவர் ஒருவர் தான். அங்க பிரச்சனையை கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒரு பெரிய கலைபுரம் நடக்கிற மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்றாங்க. ஆனால் அதன் நடுவில் அமைதலாக இருந்தது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து இதை நம்ம இந்த 8வது அதிகாரம் அந்த 1லேருந்து 11 வசனம் வரைக்கும் வாசிச்சோம். இந்த 11 வசனம் வரைக்கும் பார்த்ததுல இயேசு கிறிஸ்து எப்போ பேசினார்னா, இப்போ இந்த 2 இடத்துல தான் பேசினார். 7வது வசனம், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறியடை கடவன் என்று சொல்லி திரும்பவும் எழுத போயிட்டார். அடுத்து சொன்னது 10வது வசனம் மேலே எல்லாரும் போன பிறகு திரும்ப பேசுறார். ஸ்திரீ மட்டும் இருக்கிறா, அப்போதான் அடுத்து 2வது பேசுறார். he demonstrated his calmness. அவரிடத்தில் இருந்த அந்த அமைதியை, அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லை, அந்த அமைதியை அவர் பார்த்து அந்த இடத்துல காண்பார். மூன்றாவதாக அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர் பேசுகிறார். தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி இவர் மேல குற்றம் சுமத்தணும்னு வந்தவங்க, இவர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு, இவர்கிட்ட இனிமேல் நம்ம வைக்க முடியாதுன்ற நிலைமையில எல்லாத்தையும் கீழே போட்டு திரும்பி போற ஒரு கன்விக்ஷனை கொண்டு வருகிறதான தேவ ஞானத்தை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. நான்காவது, இந்த மாய்மாலத்தை அவர் என்ன செய்கிறாரு, எக்ஸ்போஸ் பண்ணி விடுகிறார். இந்த பெரியவர்களிருந்து சிறியவர்கள் வரைக்கும் பாருங்க, நாங்க குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டோம், பாருங்க இந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருக்காங்க, கையம்மையுமா நாங்க பிடிச்சிருக்கிறோம், கையும் களவுமா நாங்க பிடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறோம். நீ எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்த, ஆனா நீ யாரு, நீ என்ன செய்திருக்கிற, உனக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த மாய்மாலத்தை இந்த இடத்துல தேவன் எக்ஸ்போஸ் பண்ணுகிற இந்த காரியத்திற்கு நேராக நாம் இந்த 4 காரியத்தையும் பார்க்கும்படியாக யோவான் இதை எழுதியிருக்கிறார். இன்னொரு அருமையான ஒரு காரியம், இது வேதாகமத்தில் எழுதப்படலை, ஆனால் எனக்கு தோன்றினதான, இதை நான் தியானிக்கும் பொழுது கிடைத்ததான ஒன்று, இவர்கள் மோசேயினுடைய நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று அந்த கல்லிலே எழுதப்பட்டதான அந்த சட்டத்தை இயேசு கிறிஸ்து முன்பதாக கொண்டு வந்து காண்பிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மணலிலே எழுதுகிறவராக இருக்கிறார். மணலிலே எழுதப்படுகிறது, மழை பெய்யும் பொழுது காற்றடிக்கும் பொழுது அது மறைந்து போகும். அப்போ வந்தவர்களுடைய பாவங்களை ஒருவேளை ஆண்டவர் அங்கு சுட்டி காண்பித்திருந்தாலும் கூட அவர்களையும் ஒரு நாள் ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்குண்டான வகையில தேவன், நான் கடினமான சட்டங்களை கல்லிலே எழுதுகிற காலத்தில் அல்ல, இது கிருபையின் காலம், ஆகையால் மண்ணிலே எழுதுகிறேன் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் மண்ணிலே அவர்களுடைய குற்றங்களை எழுதியிருக்கலாம். ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவராக, தயவுள்ளவராக இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 9வது வசனத்தில், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் என்று பார்க்கின்றோம். பெரியோர் முதல் சிறியோர் வரை, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். அப்போ முதல்ல ஏன் பிகினிங் வித் ஓல்டர் ஒன்ஸ், ஏன் பெரியோர் முதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த பெரிய நீண்ட நாட்கள் வாழ்ந்தவர்களுக்கு பாவம் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை அவர்கள் ஒருவேளை அனுபவித்து அவர்கள் பார்த்திருப்பார்கள். அதனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்தித்திருப்பார்கள். அதனால ஆண்டவர் இந்த காரியங்களை சுட்டி காட்டும் பொழுது அவர்களுடைய மனதில் அதிகமான ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டபடினால அந்த இடத்துல அந்த ஸ்திரியை எதுவும் செய்யாமல் அவங்க விட்டுட்டு போனாங்கன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி அவர்களுக்கு அதிகமான புரிதல் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்ல வருகிறார், நம்ம கொண்டு வந்த இப்போ குற்றத்தை வச்சு நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்ம அவரை பிடிச்சிட்டோன்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் தான் என்ன செய்யிட்டார், நம்மளை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறதை உணர்ந்தவர்களாக அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறாங்க, கடந்து போகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து
தம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்ட அந்த ட்ராப்பை, நம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்ட அந்த பொறியை அவர் வெற்றியாக என்ன செய்கிறார், மாற்றி காண்பிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில், நம்ம அன்றாட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில பொறிகள் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்படும் பொழுது சில நேரங்களில் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம போய் சிக்கிக்கொள்வோம். தெரியாமல் நம்ம சிக்கிக்கொள்வோம். எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நமக்கு என்ன ட்ராப் வச்சிருக்கிறாங்க அல்லது எப்படிப்பட்ட பொறி வைக்கப்படுகிறது என்பதை we need to recognize. The first R is to recognize. பரிசேயர்கள் ஒரே ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை மாட்டி விடணும்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை இங்கு கவனிக்கிறார். ஒன்று, குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண்மணிக்கு கிருபை கிடைக்க வேண்டும். இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் ஒரு மாய்மாலத்திலே சிக்குண்டு இருக்கிறார்கள், அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். ஒரு பெரிய கூட்டம் அவரை சுற்றிலும் இருக்கிறது. ஒரு பாவிக்கு இயேசு கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார், ஒரு பாவியை இயேசு கிறிஸ்து எப்படி ஹேண்டில் பண்ணுகிறார் என்பதை காண்பிக்கிறது. இந்த 3 காரியங்களையும் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒருவேளை நம்மளை பப்ளிக்கில் நம்மளை இன்ஸ்டால் பண்ணலாம், யாராவது நம்முடைய குடும்ப நபர்கள் நம்மை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசலாம், அல்லது நம்மோடு கூட உடன் வேலை செய்கிறவங்க யாராவது நம்மை பற்றி தவறான தகவல்களை கொடுத்து ஒரு பொய்யான காரியங்களை நம்மை பற்றி பரப்பலாம், அல்லது நம்ம பார்க்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய உணர்வுகளையும் கோபத்தையும் கிண்டி விடுகிறதாக இருக்கலாம். அந்த நேரங்களில் நம்ம நிதானமாய் இயேசு கிறிஸ்து எப்படி டைம் எடுத்து குனிந்து தரையிலே எழுதி தன்னுடைய நேரத்தை பெற்றுக்கொண்டார், அந்த கேப்பை பெற்றுக்கொண்டார். நிதானமாக do we recognize how we are trapped, அல்லது எப்படிப்பட்ட ட்ராப் வருகிறது என்று சொல்லி. ரெண்டாவது, ரியாக்ட் நாட். அந்த நேரத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் எப்படி நிதானமாக ஜெபித்து யோசித்து நாம் அதற்கு நேரான சரியான ரெஸ்பான்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். இந்த 3வது ஒரு பிரமாணம் நம்ம அதில் கற்றுக்கொள்கிறதான பிரமாணம், இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் கொடுக்கல, மாறாக அவர் கேள்வி கேட்கிறார். முதல்ல எடுத்த உடனே அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று அவர்களிடத்தில் சொல்லுகிறார். அதே போல திரும்பவும் அங்கே ஒரு கேள்வியாக தான் அதை வைக்கிறார், உங்களில் யார் நீங்கள் பாவம் இல்லாமல் இருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு, அப்போ God never responds back with answers. தாவீதின் குமாரனமே எனக்கு இரங்கும், ஒரு குருடன் ஆனால் சத்தமாக குருடு தன்னுடைய கண் பார்வை திறக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கத்துகிறான். அப்போ பார்த்த உடனே ஆண்டவருக்கு தெரியும், ஓ கண் இல்லாமல் இருக்கிறான், குருடனாக இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்யணும், சுகத்தை கொடுக்கணும் என்று சொல்லி. ஆனால் மாறாக ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனிடத்தில் கேள்வி கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும். நீங்கள் நிறைய இடங்களில் யோசிச்சு பாருங்கள், சில இடங்களில் ஆண்டவர் நேரடியாக பதில் சொல்வார், ஆனால் நிறைய இடங்களில் தேவன் கேள்விகளை முன்வைக்கிற தேவனாக இருக்கிறார். எதற்காக கேள்விகளை முன்வைக்கிறார்? கேள்விகளை கேட்கும் பொழுது எதிராக இருக்கிறவர்கள் அதை குறித்து யோசித்து என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அப்ப யோசித்து பதில் சொல்லும் பொழுது அவர்களுடைய இருதயம், அவர்களுடைய எண்ணங்கள் அதுக்கு நேராக என்ன செய்யும், மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் தேவன் இந்த இடத்துல கேள்வி, உங்களில் யாராவது பாவம் இல்லாமல் இருக்கிறீங்களா, நீங்கள் எடுத்து கல்லெறிங்க பார்ப்போம். உங்களில் யாராவது பாவம் இல்லாமல் இருக்கிறீங்களா, நீ ஃபஸ்ட்டு கல்லெறி. கேள்விகளை போட்டு அவர் பாட்டுக்கு கீழே குனிஞ்சு அதுக்கு பின்பு தான் பார்க்குறாரு, எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரே கேள்வியில் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. He has answers in his questions. அவருடைய கேள்விகளில் அந்த சூழலுக்கு உண்டான பதிலை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அவர் பப்ளிக்கா யாரையும் அவமானப்படுத்துகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த பெண்ணையும் அவர் அவமானப்படுத்தவில்லை. இவர்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணி அவர்களை அவர்களுடைய குற்றங்களை சொல்லி அந்த வேத பாரகரை பரிசேயரை அசிங்கப்படுத்தியிருக்கலாம். நீ என்ன பண்ண எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணன்னு சொல்லி அதையும் நேரடியாக பேசி அசிங்கப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் அவர் அப்படி செய்கிறவராக இல்லை. இயேசு கிறிஸ்து பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறவராக, அதை மறந்து கடந்து செல்கிறவராக, அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஒரு ஒரு பகுதியை நான் வாசிக்கும் பொழுது நம்முடைய முன்னாள் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 1979 அவங்க ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கும் பொழுது ஒரு சேட்டலைட்டை ஏவுறாங்க, SLV-3 என்ற சேட்டலைட்டை ஏவுறாங்க. அந்த சேட்டலைட் என்ன ஆயிடுது, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அது போய் அப்படி மேலே போய் சுற்றிடும் அப்படின்னு. ஆனால் அந்த சேட்டலைட் ஃபெயிலியர் ஆகி கடலுக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ மீடியாக்காரங்க எல்லாம் வராங்க. மிஷன் டைரக்டர் யார்? மிஷன் டைரக்டர் அப்துல் கலாம். அப்போ அவரை மீடியாவுக்கு அனுப்புங்க, அவர் பேசணும். ஏன்னா எவ்வளவு நாட்கள் செலவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு பொருட்கள் செலவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு காலம் செலவு பண்ணியிருக்கிறோம். அப்போ அவர் முன்னாடி மீடியாவை அட்ரஸ் பண்ணணும். இது ரொம்ப எம்பாரசிங் சிச்சுவேஷன், ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். அந்த சூழலில்
எல்லாரும் எதிர்பார்த்தது மிஷன் டைரக்டர் அப்துல் கலாம் தான் மீடியாவை வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அந்த இஸ்ரோவனுடைய சேர்மேனாக அப்போ இருந்தவர் சதீஷ் தவான் என்கிறவர், அவர் சொன்னார், நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம், நான் மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அந்த நடந்து முடிந்த அந்த தோல்விக்கு முழு பொறுப்பையும் அவர் மீது என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். அந்த முழு தோல்விக்கும் அவர் மீது ஏற்றுக்கொண்டு, இது இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் எதனால என்னை கேளுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய டீமையே, தன்னுடைய மிஷன் டீம் எல்லாரையும் அப்துல் கலாமை இன்க்ளூட் பண்ணி காப்பாற்றுறார். ஒரு வருஷத்துக்கு பின்பதாக மீண்டும் அதே சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறாங்க. அது சக்ஸஸான ஆர்பிட்டில் போகுது. இப்போ அதே சதீஷ் தவான் வந்து சொல்லுகிறாரு, இப்போ அப்துல் கலாம் நீ முன்னாடி போய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணு, இப்போ நீ போய் மீட் பண்ணு. அப்போ அப்துல் கலாம் ஒரு இதில் எழுதும் பொழுது சொல்கிறாரு, a true leader takes responsibility for failure but shares the credit for success. ஒரு நல்ல தலைவன் என்பவன் ஒரு தோல்விக்கு பொறுப்பை முழுமையாக என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு. அண்ட் வெற்றி வரும் பொழுது அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதை நம்ம எவ்வளவு ஒரு அழுத்தங்கள் அந்த இடத்துல பப்ளிக் ப்ரெஷர் இருந்திருக்கும். மீடியா முன்னாடி போய் தோல்வியை குறித்து நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு அழுத்தமும் ப்ரெஷர் இருந்திருக்கும். ஆனால் அதை முழுவதுமாக அந்த சேர்மன் என்ன செய்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். வாசித்ததான இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், இந்த பெண்மணியும் சரி, எவ்வளவு ஒரு அவமானத்தையும் எவ்வளவு ஒரு நெருக்கத்தையும் அந்த பெண்மணி சுமந்திருப்பாள். எல்லாம் கல்லெறிஞ்சு கொல்லணும், கையும் களவுமா நாங்கள் விபச்சாரத்தில் பிடிச்சிட்டோன்னு சொல்லி அவளை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு அவமானத்தையும் நெருக்கத்தையும் அந்த பெண்மணி சந்தித்திருப்பாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை மறைத்து, தம்முடைய கிருபையினால் அவளை அந்த சூழலை மறைத்து, அவளையும் நீ இனிமே பாவம் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லி அவளையும் அனுப்பி விட்டார். அந்த இவள் மேல் குற்றம் சாட்ட வந்த குரூப்பை என்ன செய்து விட்டார், ஆண்டவர் அனுப்பிவிட்டார் என்பதை பார்க்கின்றோம். கடைசியாக 10-11 வசனம், இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். கடைசியா ஆண்டவர் 2வது பேசுகிறது இந்த பகுதியில், இந்த இடத்துல தான். அது ஸ்திரீயோட கூட பேசுகிறார். ஒருத்தரையும் காணலையா, ஒரு மேல குற்றம் சாட்டினவர்கள் எங்கே, ஒருத்தருமே இல்லையா அப்படின்ற கேள்வியை தான் திரும்ப அவள்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆம், இல்லை ஆண்டவரே, ஒருத்தரும் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போலாம். அப்போ ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளுக்கு இதை கேட்க தோன்றும். அப்போ ஆண்டவர் குற்றங்களை தண்டிக்கவே மாட்டாரா, நியாயத்தை நிலைநிறுத்தவே மாட்டாரா? ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் ஒருபோதும் நீ தொடர்ந்து பாவம் செய்யின்னு அவளை அனுப்பலை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அவளை மன்னிக்கிறவராக ஆண்டவர் அந்த இடத்துல காணப்பட்டார். அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக ஆண்டவர் காணப்பட்டார். இந்த உலகம் நமக்கு ஒரு குற்ற காரியத்தை நமக்கு குற்றப்படுத்துவதிலே ரொம்ப நோக்கமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்மை மறுரூபம் அடைய பண்ணும்படியாக நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.